நமது ஜமாஅத்து ஜமாஇயத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜாக் இந்த ஜமாஅத்து இந்த மாதம் முழுவதிலேயும் தமிழகம் முழுவதிலேயும் சமூகத்தினுடைய எதிரிகள் போதை பழக்க வழக்கம், பாலியல் வன்கொடுமை, இதை பற்றிய செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மிகப்பெரிய தீமைகளாக இருக்கக்கூடிய இந்த தீமைகள்ல இருந்து பொதுமக்களை வென்றெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில பொதுமக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள்ல தெருமுனை பிரச்சாரங்களை பண்ண வேண்டும். அதே மாதிரி பொதுமக்களுக்கு நோட்டீஸ்கள் கொடுக்க வேண்டும், பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும், கருத்தரங்கங்கள் நடத்த வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், தலைவர்கள் இவர்களை கொண்டு வந்து போதையை பற்றிய விழிப்புணர்வு, பாலியல் வன்கொடுமைகளை பற்றிய விழிப்புணர்வுகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஒரு மாத காலம் ஜூலை மாதம் முழுவதிலேயும் இந்த ஒரு பணியை இந்த ஜமாஅத்து கையில் எடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமையில மதுவை பற்றிய தீமைகளை மக்களிடத்துல பேச வேண்டும். மதுவுல என்னென்ன தீமைகள் இருக்கிறது, போதைப் பொருட்கள்ல என்னென்ன தீமைகள் இருக்கிறது என்பதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த வார ஜும்மாவுல போதை என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகளுடைய தீமைகளை பற்றி உங்களுடைய கவனத்திற்கு சில குறிப்புகளை கொண்டு வரலாம் என்று நாம் நினைக்கிறோம். அந்த அடிப்படையில முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையின் நெறியாக நாம தேர்வு செய்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நாம தேர்வு செய்திருக்கிறோம். இந்த இஸ்லாம் ஒட்டுமொத்த மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடம்பிற்கு எந்த உணவு தீங்கை கொடுக்குமோ, ஒரு மனிதனுடைய அறிவுக்கு எந்த உணவு பாதிப்பை கொடுக்குமோ, ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கைக்கு எந்த உணவு தீமையையும் பாதிப்பையும் கொடுக்குமோ அந்த உணவுகளை இஸ்லாம் என்ன செய்துவிடும், தடை விதித்து விடும். இஸ்லாமிய மார்க்கம் நாம ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையிலேயே சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மனிதனுடைய உடம்புக்கு ஒரு பொருள், உண்ணக்கூடிய உணவு, அது உணவாக இருக்கலாம், திடப்பொருளாக இருக்கலாம், அல்லது திரவ பொருளாக இருக்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உடம்பிற்கு கெடுதியை கொடுக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, உடம்பிற்கு பாதிப்பை கொடுக்கும்னு வச்சுக்கிடுங்க, அந்த பொருளை இஸ்லாம் என்ன செய்துவிடும், தடை விதித்துவிடும். அந்த பொருளின் பக்கம் போகாத, அந்த பொருளை உண்ணாத அப்படின்னு சொல்லி போட்டு தடை விதித்து விடும். அதே மாதிரி எந்த பொருள் ஒரு மனிதனுடைய அறிவு இருக்குது இல்லையா, பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவை நாசமாக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பகுத்தறிவின் மீது கெடுதியை உண்டாக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பொருளையும் இஸ்லாம் என்ன செய்துவிடும், தடுத்துவிடும், சாப்பிடாத அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கை, ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கை ஈமான், அந்த ஈமானை நாசமாக்கக்கூடிய பொருளையும் இஸ்லாம் என்ன செய்துவிடும், தடுத்துவிடும். இதை பேசிக்காக வச்சுட்டு இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மதுவை நாம நெருங்கி பார்ப்போம். மதுவை பற்றி, மது சொன்ன உடனே போதை, போதை சொன்ன உடனே சாராயம் மட்டும் போதை கிடையாது. மாறாக போதை பொருளாக எதுவெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அவைகள் அனைத்தும் எனது ஹராம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் போதை பொருளாக எதுவெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அவைகள் அனைத்தும் என்னது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை தடை செய்திருக்கிறார்கள், அதை பயன்படுத்தவே கூடாது. அப்ப இந்த போதை பொருளை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அப்படிங்கிறத ஒரு 2 வசனம், ஒரு 2 ஹதீஸை பற்றி சொன்னதற்கு பிறகு போதை பொருளால் உண்டாகக்கூடிய தீமைகளை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் போதை பொருளை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, நிச்சயமாக சாராயமும், வல் மைசிரு சூதாட்டமும்,
வல் அன்சாபு நீங்கள் வணங்கக்கூடிய சிலை வணக்கங்களும், வல் அஸ்லாமு குறிப்பார்க்கிறீங்களா, நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லப்பட்டு குறிப்பார்க்கிறீங்களா, இப்படி குறிப்பார்ப்பதும் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்கள்ல மோசமான செயல்களாக இருக்கிறது. எனவே ஃபஜிதனி போகு இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் போதையை விட்டு விலகி இருங்கள், சூதாட்டத்தை விட்டு விலகி இருங்கள், குறிப்பார்ப்பதை விட்டு விலகி இருங்கள், சிலைகளை வணங்குவதை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். அப்படி விலகி இருந்தீங்கன்னா லஅல்லக்கும் துஃப்லிஹூன இந்த உலகத்திலேயும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நாளை மறு உலகத்திலேயும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்னமா யுரீது ஷைத்தானு ஐயூகிய பைனக்கும் அல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிரி. ஷைத்தான் என்ன நாடுகிறான் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த போதைப் பொருளின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு மத்தியில விரோதத்தன்மை வருவதை ஷைத்தான் நாடுகிறான். உங்களுக்கு மத்தியில வெட்டிக்கிட்டு குட்டிக்கிட்டு சாவுறத ஷைத்தான் என்ன செய்கிறான், நாடுகிறான் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன, போதை என்பது ஷைத்தானுடைய செயல்பாடு. போதையை நாம உட்கொண்டோம்னா அதன் மூலமாக நமக்கு மத்தியில விரோதத்தன்மை வந்துவிடும், நமக்கு மத்தியில அடிதடிகள் வந்துவிடும், குடும்ப அமைப்பு சீர்குலைந்து விடும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்ப சாராயத்தை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அத்தானி ஜிப்ரீலு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, ஜிப்ரீல் இப்பொழுதுதான் வந்து விட்டு போயிருக்கிறார். ஜிப்ரீல் வந்து என்னத்துல சொன்ன செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மக்களை சாபமிடுகிறான். அந்த மக்கள் செய்த தப்பு என்ன, போதைப் பொருட்களை பயன்படுத்தினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இப்பதான் என்னைய சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஜிப்ரீல் என்னிடத்துல சொன்ன செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சில மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாபமிடுகிறார். அல்லாஹ் சாபமிட்டோம்னா அந்த மனிதன் உருப்பட முடியுமா? அல்லாஹ் ஒரு மனிதனை சாபம் தான் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு ஒரு மனிதன் உள்ளாகி விட்டான் வச்சுக்கிடுங்க, அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ்வின் மூலமாக சாபமிடப்படக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஜிப்ரீல் சொல்லிட்டு போறாங்க, யாரு போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்களோ, சாராயத்தை யாரு குடிக்கிறார்களோ, இவர்களை அல்லாஹ் சாபமிடுகிறான். இவனை மட்டுமா அல்லாஹ் சாபமிடுகிறான்? அந்த சாராயத்தை யாரு குடித்தார்களோ அவர்களை அல்லாஹ் சாபமிடுகிறான். அந்த சாராயத்தை யாரு குடிய தேடினார்களோ அவர்களே அல்லாஹ் சாபமிடுகிறான். சாராய பாக்கெட்டுகளை யார சுமந்துக்கிட்டு வந்தானோ அவனை அல்லாஹ் சாபமிடுகிறான். சாராயத்தை யாரெல்லாம் வியாபாரம் செய்தார்களோ அவர்களே அல்லாஹ் சாபமிடுகிறான். இப்படி சாராயத்தோடு மது பழக்க வழக்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாபமிடுகிறான் என்பதாக இப்பொழுது ஜிப்ரீல் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப மதுவை பற்றி நாம தெரிந்து கொள்ள நிறைய செய்திகள் இருக்கிறது. நிறைய செய்திகள் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார முக்கியமான செய்தியை மட்டும் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். அப்ப மதுவை பற்றி, மதுவினுடைய தீமைகளை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நிறைய செய்திகளை சொல்லியிருந்தாலும் இந்த 2 செய்தி போதுமா? என்ன செய்தி? யாரு சாராயத்தை பயன்படுத்துகிறார்களோ அது ஷைத்தானுடைய செயல்பாடு. அந்த சாராயத்தை குடித்தால் உங்களுக்கு மத்தியில விரோதத்தன்மை வந்துவிடும், உங்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவு வந்துவிடும். இது திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. மதுவை யாரு குடிக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் சாபமிடுகிறான். இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி. இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம்? சாராயம் என்று சொன்ன போதை அப்படின்னு சொன்ன உடனே சாராயம் மட்டும் மனிதனுக்கு போதையை கொடுக்க, போதை பொருட்கள் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கிடுங்க. வெறுமனே சாராயம் எங்கக்கூடிய லிக்விட் ஐட்டம் என்ன இருக்குது, இது மட்டுமா மனுஷனுக்கு போதை கொடுக்கும்? நிறைய பொருட்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, லயஷ்ரிபன்ன நாசு மின் உம்மத்தி அல் ஹம்ர. என்னுடைய சமுதாயத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய இந்த செய்தியை கவனமாட்டு பாருங்கம்மா. லயஷ்ரபன்ன நாசும் மின் உம்மத்தி அல் ஹம்ர.
என்னுடைய சமுதாயத்துல சில மக்கள் சாராயத்தை குடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்றாங்க? இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கிறாங்களே அது வேற, ரெண்டாவது மூணாவது பேசுவோம். இஸ்லாத்திற்கு உள்ளால, இஸ்லாம் என்கிற வட்டத்துக்கு உள்ளால இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்துடைய உம்மத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுங்க எப்படி சொல்றாங்க? ல யஷ்ரபன்ன நாஸும் மின் உம்மத்தி அல்ஹம்ர. என்னுடைய சமுதாயத்துல சில மக்கள் வருவார்கள், அந்த மக்கள் என்ன பண்ணுவார்கள்? சாராயத்தை குடிப்பார்கள். குடிச்சு போட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சாராயம் சொல்ல மாட்டாங்க, வேற ஒரு பெயரை வைத்து சொல்லுவார்கள். எப்படி சொல்றாங்க? சாராயத்தை குடிப்பார்கள், உம்மத்துல சில மக்கள் குடிப்பார்கள். குடிச்சு போட்டு குடிச்ச பொருளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? சாராயம் சொல்ல மாட்டாங்க, வேற வேற பொருளில் சொல்லுவார்கள். ஒயிலுன்னு சொல்றமா இல்லையா? நம்ம பக்கத்து மாநிலம் இருக்குது கேரளா. அந்த கேரளால இன்னைக்கு இந்த சாராய போக்குவரத்து இருக்குது பாருங்க. நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சி, நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சியில சாராய போக்குவரத்து சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. கீழ் ஃப்ளோர்ல திருமண நிகழ்ச்சி நடக்கிறது, மேல் ஃப்ளோர்ல என்ன நடக்குது? சாராய நிகழ்ச்சி நடக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கேரளால செய்யறது ஃபுல்லா யாரு? பிற மத மக்களா? நம்ம மக்கள் பயன்படுத்துகிறார்கள். சொன்னோம்னா கேட்டோம்னா என்ன பேர் சொல்றாங்க? இது ஒரு சந்தோஷமான பார்ட்டி, இது ஒரு பார்ட்டி, நான் எங்களுக்கு மத்தியில நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். இப்படி சாதாரணமா கடந்து போறாங்க பாருங்க. இதைத்தான் ரசூல் சொல்லி சொல்றாங்க, சாராயம் சொல்லி கூட அதுக்கு பெயர் வைக்க மாட்டாங்க, வேற வேற பெயர்களை வைத்து நிச்சயவார்கள் அழைப்பார்கள். இன்னைக்கு சாதாரணமா பார்க்கிறோமோ இல்லையா? முஸ்லிம்கள் எங்க அடர்த்தியாக வாழ்கிறார்களோ, முஸ்லிம்கள் எங்கள் மஹல்லாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அங்க இருக்கக்கூடிய சமீபத்திய இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு கலாச்சாரம் பதவிகள் இருக்குதா இல்லையா? இந்த கூல் லிப்புன்னு சொல்றாங்கல்ல, கூல் லிப்பு. நம்ம முஹல்லாக்கள்ல தெருல நடந்து பாருங்க, சின்ன சின்ன பொருத்தனமாட்டு இருக்கும். இந்த தெருக்குள்ள நடந்து பாருங்க, சின்ன சின்ன பொருத்தனங்களாக இருக்கும். கூல் லிப்பை வாங்கி நாம நினைச்சுக்கிட்டு நம்ம பையன் நல்ல பையன் சொல்லி போட்டு, எல்லா பையனையும் நான் சொல்ல வரல, எல்லா பையங்களையும் நான் சொல்ல வரல. இன்னைக்கு முஸ்லிம் மஹல்லாக்கள்ல இளைஞர்களுக்கு மத்தியில பரவி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? கூல் லிப்பு வைக்கக்கூடிய கலாச்சாரம். சின்ன பொட்டணம். இந்த பொட்டணத்தை வாங்கி வாய்க்குள்ளால என்ன செய்வான்? வச்சுக்கிடுவான். ஒரு நாள் ஃபுல்லா, அரை நாள் ஃபுல்லா வச்சுக்கிட்டு நடக்கிறான். அப்போ கூல் லிப்புன்னு சொல்லி போட்டு பயன்படுத்துறாங்க, கஞ்சான்னு சொல்லி போட்டு பயன்படுத்துறாங்க, அப்படின்னு சொல்லி போட்டு பயன்படுத்துறாங்க. இப்படி மனிதனை போதைக்கு தள்ளக்கூடிய பொருட்களை பல மாதிரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க பாருங்க. இது சாதாரண காரியம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான நடவடிக்கை. இதை பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாமும் முஸ்லிம் மட்டும் எதிர்க்கக்கூடாது, பொதுமக்கள் எல்லோரும் இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். எதை பற்றி? போதை பொருட்களை பற்றி பொதுமக்கள் எல்லோரும் பேச வேண்டும். மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள்ல போதை பொருள் பயன்பாட்டை பற்றி பேச வேண்டும், அதனுடைய தீமைகளை பற்றி பேச வேண்டும். போதை பொருள் பயன்படுத்துகிற பொழுது என்னென்ன தீமைகள் நடக்கிறது? இஸ்லாமிய மார்க்கம் போதை பொருளுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹம்ருன்னு சொல்லுவாங்க. ஹம்ருன்னா என்ன அர்த்தம்? மூளைக்கு திரையிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெக்கு அடிச்சோன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு டம்ளர் அடிச்சோன்னு வச்சுக்கிடுங்க, இந்த ஒரு டம்ளரு என்ன செய்யும்? மூளையை நாசமாக்கி விடும், மூளைக்கு திரையிட்டு விடும். சாராயம் குடிப்பதன் மூலமாக இன்னைக்கு உலக சுகாதார சொல்றாங்க பாருங்க, உலக சுகாதார ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான மெசேஜ் என்ன? யாரெல்லாம் மதுவை பயன்படுத்துகிறார்களோ, அது திரவ பொருளாக இருந்தாலும் சரி, திடப்பொருளாக இருந்தாலும் சரி, மதுவை யார் பயன்படுத்துகிறார்களோ, இந்த போதை பொருள் மனிதனுக்கு மிகப்பெரிய 4 பிரச்சனைகளை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. சாதாரண பிரச்சனை கிடையாது, 4 பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. இந்த 4 பிரச்சனைகள்ல மனிதன் மாட்டிக்கொண்டால் அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அந்த 4 பிரச்சனைகள்ல முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, போதை பொருளை பயன்படுத்துவதன் மூலமாக மனிதன் சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனை, முதன்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவன் நஞ்சை உண்ணுகிறான். இப்படி ஒரு கப்பு குடிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க,
ஒரு பொண்ணதை தூக்கி வாயில வைக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, உள்ளங்கையில கசக்கி இப்படி வாய்க்குள்ள வைக்கிறான்னு வச்சுக்கிடுங்க. சாப்பிடக்கூடிய அந்த போதை பொருள் இருக்குது பாருங்க, அது நஞ்சு பொருள், அது நஞ்சி. அவன் விஷத்தை சாப்பிடுகிறான், முதல் இடத்துல வைக்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல என்ன வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, போதை பொருளை ஒருவன் பயன்படுத்தினால் அவனுடைய சிந்திக்கும் திறன் இருக்கிற, அவனுடைய உளவியல் இருக்கிற உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது, சிந்திக்கும் திறனின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதாக இரண்டாவது பிரச்சனையை சொல்றாங்க. மூணாவது பிரச்சனையாக எதை சொல்றாங்க? போதை பொருளை ஒருவன் பயன்படுத்தி விட்டால் அந்த போதை பொருளுக்கு அவன் அடிமையாக மாறிவிடுகிறான், மூணாவது பிரச்சனை. நாலாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, போதை பொருளை பயன்படுத்துவதன் மூலமாக மனித உடம்புல நாக்கில இருந்து அவனுடைய பெருவிரல் வரைக்கும் இருக்கக்கூடிய மனித உறுப்புகள்ல ஏதாவது ஒரு உறுப்புல கேன்சர் நோய் வந்துவிடும். இந்த 4 பிரச்சனைகளை ஒருவன் மாட்டிவிட்டால் இவனை என்ன செய்ய முடியாது, வெளியில கொண்டு வரவே முடியாது. இதுல ரெண்டாவது பேசப்பட்ட செய்தி இருக்குது பாருங்க. என்ன செய்தி? போதை பொருளை ஒருவன் பயன்படுத்தி விட்டால், அதற்கு அவன் அடிமையாக ஆகிவிட்டால், அவனுடைய சிந்திக்கும் திறனின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்த போதை பொருள் உண்டாக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. இதுதான் இந்த சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்? போதை பொருளை உண்ணுவதற்கு முன்னாடி ஒரு மனிதனை கூப்பிட்டு உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு அவனுடைய சகோதரியையும் நிப்பாட்டுங்க, அவனுடைய தாயையும் நிப்பாட்டுங்க, அவனுடைய மனைவியையும் நிப்பாட்டுங்க, அவனுடைய மகளையும் நிப்பாட்டுங்க. ஒரு பொம்பளை இந்த 4 கேரக்டர் எடுக்கிறாங்க தானே. ஒரு பொம்பளை என்னென்ன கேரக்டர் எடுப்பாங்க? மகள் என்கக்கூடிய கேரக்டர் எடுப்பாங்க, மனைவி என்கிற கேரக்டர் எடுப்பாங்க, தாயி என்கிற கேரக்டர் எடுப்பாங்க, மகள் என்கிற கேரக்டர் எடுப்பாங்க. வீட்டுக்குள்ளால இப்படி திறமை இருக்கிறாங்க. போதை பொருளை பயன்படுத்துவதற்கு முன்னாடி இந்த மனுஷன் கேட்ட இவன் கரெக்டா சொல்லுவான், இவன் யாரு? இவள் என்னுடைய மகன் சொல்லுவான். இவள் யாரு? என்னுடைய தாயின்னு சொல்லுவான். இவள் யாரு? என்னுடைய மனைவின்னு சொல்லுவான். இவள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா என்னுடைய சகோதரின்னு சொல்லுவான். கரெக்டா சொல்லிடுவான். ஏன்? அவங்க அறிவுத்திறன் கரெக்டாட்டு இருக்குது, ஒரு டார்கெட் இருக்குது, சிந்திக்கும் திறனோடு இருக்கிறான், கரெக்டா சொல்லிடுவான். அதே சமயத்துல போதையை உட்கொண்டுதான் வச்சுக்கிடுங்க, போதை பொருளை சாப்பிட்டுதான் வச்சுக்கிடுங்க. அது சாராயமோ கஞ்சாவோ அபீனோ ஏதோ ஒரு மண்ணாக்கட்டி சாப்பிட்டு போட்டான்னு வச்சுக்கிடுங்க. போதை தலைக்கு ஏறிட்டோம்னா அவனுடைய சிந்திக்கும் திறனை அந்த போதை மூடிவிட்டால், சிந்திக்கும் திறனை அந்த போதை பொருட்கள் நாசமாக்கி விட்டால், இப்ப அவன்கிட்ட கேட்டு பாருங்க, போதையில இருப்பான, இப்படி தள்ளாடிக்கிட்டு இருப்பான, ஒரு மாதிரியா கண்ணை சொக்கிக்கிட்டு இருப்பான, கண்ணெல்லாம் செவந்த போய் அசிங்கமான கோலத்துல இருப்பான, அவன்கிட்ட போய் இந்த 4 பெண்களையும் நிப்பாட்டி வச்சு, யாரு? மனைவி, மகள், தாயி, சகோதரின்னு சொல்லி போட்டு நிப்பாட்டி வச்சு, இது யாருப்பான்னு கேளுங்க. போதையில இருக்கிறது தானே, இது யாருன்னு சொல்லி போட்டு கேளுங்க. உறவு சொல்ல தெரியாது. இவள் என்னுடைய தாயி, உறவு சொல்ல தெரியாது. இவள் என்னுடைய மனைவி, உறவு சொல்ல தெரியாது. இந்த 4 வரையும் பார்த்தோம்னா பொம்பளைய பார்த்த மாதிரி பார்ப்பான். பொம்பளைய ஏதோ ஒரு பொம்பளை, இவனுடைய அந்த தாயிங்கக்கூடிய அந்த ஒரு உறவு இருக்குது பாருங்க, அதை மறந்துடுவான். உலகத்திலேயே மறக்க முடியாத உறவு என்னதுமா? உலகத்திலேயே மறக்கவே முடியாத உறவு என்ன உறவு? தாய் பிள்ளை உறவு. இவள் தாய், இவளுடைய பிள்ளை நான். தாய் என்பவன் உண்மை, தந்தை என்பவன் கூட தாயால் காண்பிக்கப்பட்ட உண்மை. நம்ம தாய் சொல்லணும், என்ன சொல்லணும்? ஏன்னா இவன் தான் உன்னுடைய தந்தை சொல்லணும். அப்படிதான் நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். தாயை யாரை சுட்டி காண்பித்து இவள் தான் உன்னுடைய தந்தை என்று யாரை சுட்டி காண்பித்தாலோ அவனை நாம தந்தையாக நம்பிக்கை கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப தந்தை என்பவன் கூட தாயால் காண்பிக்கப்பட்ட உண்மையாகத்தான் இருக்கிறானே தவிர, தாய் என்பவன் யாரு? அது யதார்த்த உண்மை, அது யதார்த்த உண்மை. தாயிடம் இருந்து பிறந்தவன் இவன். இவன் போதையில இருக்கிறான் பாருங்க, தாயை தாயா பார்க்க மாட்டான், அந்த உறவு அழிந்துவிடும். எப்படி பார்ப்பான்? பொம்பளையாக பார்ப்பான். இது ஒரு பொம்பளை. அன்றாட பத்திரிகைகளை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? போதை ஆசாமி தாயை நாசமாக்கி விட்டான், பார்க்கிறோமா இல்லையா? போதை ஆசாமி, போதை தலைக்கு ஏறின உடனே எந்த தாயி இவனை பெற்றெடுத்தாலோ, எந்த தாயி இவனை வயிற்றுல வச்சு சுமந்தாலோ, எந்த தாயி
பேசணும்னா வல்கராய் போகும். என்னது? போதை தலைக்கு ஏறின உடனே இவன் தன்னுடைய தாயை நாசப்படுத்துகிறான். தன்னுடைய தாயை என்ன பண்ணுகிறான்? அதாவது அந்த பாலிய வன்புணர்வுக்கு உட்படுத்துகிறான். தெரிஞ்சதற்கு பின்னாடி தாயையே கொண்டு விடுகிறான். பாக்குறோமா இல்லையா? அட மகள்ங்க, பெற்றெடுத்த மகள் தகப்பன் என்கிற அந்த உணர்வு போத தலைக்கு ஏறின உடனே அந்த உணர்வை மறந்து விடுகிறான். அவனுடைய மூளைக்கு போதை போய் என்ன செய்கிற? அந்த மூளையை அழுத்துகிறது. அந்த மூளையை சிந்திக்கக்கூடிய தன்மையை நாசமாக்குகிறது. சொந்த மகளை என்ன செய்யணும்? சிதைத்து விடுகிறான். சிதைத்ததற்கு பிறகு மகளையே கொண்டு விடுகிறான். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப சாராயம் என்பது ஒரு மனிதனுடைய யதார்த்த பகுத்தறிவு இருக்குது பாருங்க. அந்த இதை இஸ்லாம் பார்க்கிறது. எதை பார்க்கிறது? டெய்லி சாராயத்தை குடிச்சோம்னா நீ உன்னுடைய பகுத்தறிவை இழந்து விடுவாய். நீ ஷைத்தானுடைய காரியத்தை நீ செய்வாய். உங்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவுகளை உண்டாக்கும் அந்த சாராயம். எனவே அதை விட்டு விலகி விடுங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னாங்க பாருங்க. சாராயம் குடிச்சவன் இப்படி பண்ணுகிறான். இது அவனுடைய மூளைக்கு திரையிடப்பட்ட உடனே இவ்வளவு பெரிய அக்கிரமத்தையும் இவ்வளவு பெரிய இன்னைக்கு பெரிய பெரிய கொலைகள் நடக்குது. பெரிய பெரிய கொலைகள் நடக்குது பாருங்க. 2 பேரும் 4 பேரும் சேர்ந்து ஒரு படுகொலையை பண்ணாங்க பாருங்க. சும்மா பண்ண முடியுமா? ஒருத்தனை வெட்டும் பொழுது அவனுடைய மரண ஓட சப்தம் இருக்குது பாருங்க. அது நம்ம காதுல விழுந்தாலே நம்ம பயந்துடுவோம். ஒருத்தனை படுக்க போட்டு வெட்டுதான் வச்சுக்கிடுங்க. 6 மாதம் திரும்ப 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 கொத்துதான் வச்சுக்கிடுங்க. அவன் போடக்கூடிய அந்த அபய குரல் இருக்குது பாருங்க. ஒரு செகண்ட் நம்மள எல்லாம் தள்ளி கீழே விட்டுரும். அவனுடைய உடம்புல இருந்து படிச்சுன்னு வரக்கூடிய பிளட் இருக்கு பாருங்க. நம்ம மேல பட்டோம்னா குர்பானி ஆடு அறுக்கும் பொழுது அந்த ஆட்டினுடைய பிளட் மேல பட்டாலே நம்ம மைகை கீழே விழுந்துடுறோம, பயப்படுறோம, திணறோம. ஒரு மனுஷனை போட்டு வெட்டுகிறான் என்றால் அப்படி துணிஞ்சு நின்று அவருடைய கதறல் சத்தத்தையும் கேட்டுட்டு வெட்டுகிறான் என்றால் அவருடைய சிந்தனை அந்த சைடு இருக்க சிறப்பு சிந்தனை சுரப்பி இருக்கிற அதுக்கு மேலாக சாராயம் என்ன செய்கிறது? தன்னுடைய தாக்கத்தை உண்டாக்குகிறது. எனவே தான் திரும்ப திரும்ப வெட்டுகிறார். இது ஒரு பிரச்சனையா? இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, மது பொருட்களை உபயோகப்படுத்தும் பொழுது, போதை பொருட்களை உபயோகப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம யோசிக்கணும். பொதுவாக இன்னைக்கு நம்மளுடைய உணவு கலாச்சாரங்கள்லாம் மேலை நாட்டுடைய கலாச்சாரத்தை நாம பின்பற்றியதன் காரணத்தினால் நம்மளுடைய பாப்பா முப்பாட்டனுடைய காலத்துல கேள்விப்படாத நோய்களை எல்லாம் இப்ப நாம கேள்விப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். மேலை நாட்டுல பீஸா சாப்பிடுகிறான், நானும் பீஸா சாப்பிடுகிறேன். மேலை நாட்டுல சவர்மா சாப்பிடுகிறான், நம்ம நாட்டுக்காரர்களும் சவர்மா சாப்பிட்டாங்க. எங்க உள்ளவங்க, கோட்டாத்துல உள்ளவங்க, தமிழ்நாட்டுல உள்ளவங்க. மேலை நாட்டுல என்னென்ன பொருட்களை எல்லாம் சாப்பிடுகிறார்களோ அதை நாம சாப்பிட ஆரம்பித்து விட்டோம். மேலை நாட்டுடைய சீதோசனங்கள் வித்தியாசமாக இருக்கும், குளிராக இருக்கும், அவன் சாப்பிடுவான். அந்த உணவுக்கு ஒத்து போகும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீ கடுமையான வெயில்ல இருக்கிற, நீ கடுமையான வெப்பத்துல இருக்கிற, உன் உடம்புக்கு பீஸா ஒத்து வருமா? உன் உடம்புக்கு சவர்மா ஒத்து வருமா? உன் உடம்புக்கு சாண்ட்விச் ஒத்து வருமா? உன் உடம்புக்கு மேலை நாட்டு உணவு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றானே, இது உன் உடம்புக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. அப்ப நீ கண்ட உணவை எல்லாம் தின்னதின் காரணத்தினால வித்தியாசமான நோயெல்லாம் நம்ம உடம்புக்கு கொண்டிருக்கிறது. சுகர்ன்னு சொல்லிக்கிறான், பிளட் பிரஷர்ன்னு சொல்லிக்கிறான், என்னமில்லாம சொல்றானா இல்லையா? அல்ல பாதுகாக்கட்டும். இந்த வரிசையில தான் மேலை நாட்டு உணவு என்பதாக சொல்லி மது கலாச்சாரம் நம்ம நாட்டுக்குள்ளார நம்ம மக்களுக்கு மத்தியில பரவிவிட்டது. இந்த மதுவை உண்டால் உடல் ரீதியான பிரச்சனை என்ன பிரச்சனை? இதுவரைக்கும் நம்ம உள்ளம் ரீதியான பிரச்சனையை பார்த்தோம். உடல் ரீதியான பிரச்சனை என்ன தெரியுமா வரும்? சாதாரணமா எடுத்து பாருங்க, சிம்பிளா விளங்கிக்கிடலாம். என்னது? அதாவது இருதய அடைப்பு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இருதய அடைப்பு நோய், மூச்சு விடுறதுக்கு திணறிக் கொண்டு இருக்கிறான், ஆஸ்பத்திரியில போய் பார்க்கிறான். அதாவது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறான அந்த டாக்டரை போய் பார்க்கிறான். அந்த டாக்டரை போய் பார்த்தோம்னா அந்த டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஆஞ்சியோ பண்ணுங்க, ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணுங்க, அல்லது அந்த ஆஞ்சியோ என்னது ஸ்டெண்ட் வைக்கிறது இப்படி சொல்றாங்க. அப்ப மீறி போனோம்னா பிளாஸ்ட் பண்ண முடியாது, ஸ்டெண்ட் வைக்க முடியாது. அப்ப என்னங்க செய்யலாம்? ஓபன் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி போட்டு ஹார்ட்ல என்ன செய்வான்? எந்த இடத்துல அடைப்பு இருக்குதோ ஆஞ்சியோ மூலமாக கண்டுபிடிச்சிருவான். எந்த இடத்துல அடைப்பு இருக்குதோ அந்த இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு அறுவை சிகிச்சை பண்ணுவான், ஓபன் சர்ஜரி பண்ணுவான்.
ஆஞ்சியோவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஓப்பன் சர்ஜரி அறுவை சிகிச்சை நடந்ததாக இருந்தாலும் சரி, மொத்த பொருளாதார செலவு எவ்வளவா வரும்? ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வரும். அதுதானே இல்லையா? மெடிசன்ல இருந்து, ரூம் வாடகையில இருந்து, டாக்டர் ஃபீஸ்ல இருந்து, நர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். இவ்வளவுதானே? இந்த 1.5 லட்சத்தை உண்டாக்குறது பெரிய சிரமம். இந்த 5 லட்சம் ரூபாயை உருவாக்குவதற்கு இந்த குடிவி வீடு கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பாங்க வீட்டுக்கார அம்மா. நீ ஒரு பாட்டில் தண்ணி அடிச்சு போட்டு எனக்கு நான் போய் கலந்துட்டோம்னா, அப்போ அந்த 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் என்பது மேல்தட்டு மக்களுக்கு, பொருளாதாரத்தை தன்னிறைவு பெற்ற மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு நடுத்தர மக்களுக்கு, ஒரு குடிசை வாசிக்கு 5 லட்சம்ங்கிறது சாதாரண பொருளாதாரம் கிடையாது. இது ஹார்ட்ல ஏற்படக்கூடிய ஓபன் சர்ஜரிக்கு செலவாகக்கூடிய பொருளாதாரம். போதை பொருளை பயன்படுத்தினா வச்சுக்கிடுங்க, சாராயத்தை பயன்படுத்தினா வச்சுக்கிடுங்க, அவனுக்கு என்ன நோய் தெரியுமா வரும்? கேன்சர் வர்றது, பிரஷர் வர்றது, சுகர் வர்றது, கிட்னி ஃபெயில், இது எல்லாம் 2வது 3வது 4வது வச்சுக்கிடுங்க. போதை பொருளை பயன்படுத்துவது மூலமாக முதலாக ஒருவனுக்கு வரக்கூடிய நோய் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஈரல் சுருக்கம். அதை இங்கிலீஷ் ஒரு பேர் சொல்லுவாங்க, ஈரல் சுருக்கம் அப்படிங்கிற ஒரு நோய் வந்துடும். இப்ப நீங்க சாதாரணமா கேள்வி கேட்கலாம், என்னங்க இவன் தலைமுறையா தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு அந்த நோய் வரலைங்க அப்படின்னு சொல்லலாம். இவன் பரம்பரை, இவன் எனக்கு தெரிஞ்சு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, 20 வயசுல இருந்து 25 வயசுல இருந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு இந்த நோயெல்லாம் வர்றது இல்லைன்னு சொல்லி போட்டு நமக்கு ஒரு கேள்வி வருது தெரியுமா? அந்த கேள்விக்கு தெளிவான பதில் என்ன தெரியுமா? அவனுடைய அப்பன் இருக்கிறான் பாருங்க, அவனுடைய டிஎன்ஏ ஆரோக்கியமான டிஎன்ஏவாக இருந்திருக்கும். யாருடைய அப்ப? இப்போ உட்கார்ந்து நம்ம தலைமுறையில ஒருத்த போதை பொருளை பயன்படுத்துறாங்க, அவனுடைய அப்பன், அவனுடைய செல்லு, அவனுடைய உயிரணு, அவனுடைய டிஎன்ஏ ஆரோக்கியமானதாக இருக்கும். அவன் மூலமாக இவன் பிறந்திருக்கிறான். இப்ப இவன் தொடர்ந்து தண்ணி அடிச்சு வரான் பாருங்க, இவனுக்கு ஈரல் சுருக்க நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த நோய் வந்துட்டோம்னா இந்த ஈரல் சுருக்க நோயிலிருந்து இவனை பாதுகாக்க வேண்டும் என்றால், காப்பாற்ற வேண்டும் என்றால் 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது. நீங்க வேணா ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஈரல் சுருக்க நோய் வந்தால் அதனுடைய பொருளாதார செலவு எவ்வளவுன்னு கேளுங்க. 50 லட்சம் ரூபாய் செலவாகும். 50 லட்சம் ரூபாய் செலவாகும். அது மட்டுமல்ல இங்க பிரச்சனை, எந்த இடத்துல ஈரல் சுருங்கி இருக்கிறதோ அந்த இடத்தை கட் பண்ணி வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல அதற்கு சமமான ஒரு துண்டை வைக்க வேண்டும் என்றால் இவனுடைய அண்ணன்கிட்ட எடுக்க வேண்டும், இல்லை என்றால் இவனுடைய தம்பியிடமிருந்து எடுக்க வேண்டும், இல்லை என்றால் இவனுடைய அப்பனிடமிருந்து எடுக்க வேண்டும். அண்ணன் தம்பி உறவு எப்படிங்க இருக்குது? 5-10 கொடுப்பதிலேயே நாம யோசிக்கிறோம். என் தம்பி பாதிக்கப்பட்டு இருக்கிறான், ஒரு 10 ரூபாய்க்கு கையில கொடுறா, நான் யோசிக்கிறேன். என் அண்ணன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து கையில கொடுதான்னு சொல்வதற்கு நான் யோசிக்கிறேன். 5-10 கொடுப்பதற்கு யோசிக்கக்கூடிய நாமோ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு துண்டு ஈரலை வெட்டி கொடுப்பான, ஓபன் பண்ணி ஒரு துண்டு ஈரலை வெட்டி எடுத்து, என் அண்ணன் ஈரல் சுருக்க நோயில பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு, இந்த துண்டை எடுத்து அவர்கிட்ட கொடுங்க எவனாச்சும் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப 50 லட்சம் ரூபாயும் செலவாகுது. ஈரல் சுருக்கு நோயின் மூலமாக ஒரு துண்டு ஈரலும் என்ன செய்யணும்? கொண்டு போய் வைக்கணும். சாத்தியமே கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இப்படி பாதிக்கப்பட்ட ஒருவருடைய டிஎன்ஏ எப்படி இருக்கும்? இந்த ஈரல் சுருக்கு நோயில பாதிக்கப்பட்ட ஒருவருடைய செல்லுகள் எப்படி இருக்கும்? இதுல பாதிக்கப்பட்ட ஒருவருடைய உயிரில் எப்படி இருக்கும்? இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு. என்ன காலம்? மாப்பிள்ளை பார்க்க போவதாக இருந்தால் அந்த மாப்பிள்ளை குடிகாரனா, அந்த மாப்பிள்ளை குடிக்கானா குடிக்க மாட்டானா அப்படி இருந்துச்சு. குடிகாரனா, குடிப்பானா, குடிக்க மாட்டானா, எப்பமாவது குடிப்பானா, இப்படிலாம் பார்த்து பொண்ணு கொடுத்தாங்க, பொண்ணு எடுத்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. மாப்பிள்ளை குடிகாரன்னு சொன்னோம்னா பொண்ணுடைய தகப்பன் சொல்லுவான், 1.5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் ஜாப் சம்பளம் வாங்குறாரு, எப்பமாவது ஒரு தடவை குடிக்கிறாரு, குடிச்சிட்டு போட்டு அப்படிப்பான். இன்னைக்கு பெண்கள் ஒரு காலத்துல குடியை வெறுத்தார்கள், குடிகாரனை வெறுத்தார்கள். குடிகாரனை பெண்கள் சமூக துஷ்பிரயோகம் செய்து ஒதுக்கி வைத்தார்கள். இன்னைக்கு உள்ள பெண்கள் அப்படி பெண்களே குடிக்கிறாங்கல்ல. கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்கள் சக தோழிகளோடு சேர்ந்து உட்கார்ந்து கூத்து குமாலம் அடிக்கிறாங்கல்ல.
அப்ப குடிகார கணவன் கிடைப்பது இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. அப்ப இப்படி ஈரல் சுருக்கு நோயில பாதிக்கப்பட்ட ஒருவனுடைய டிஎன்ஏ, ஒருவனுடைய செல்லு, ஒருவனுடைய உயிரணும் இன்னொரு பெண்ணினுடைய கர்ப்ப பையுக்குள்ளார பேபியாக உருவானால் அந்த பேபி என்ன பாடுபடும், அந்த பேபி எவ்வளவு சிரமப்படும். அந்த தாயி அந்த கருவை வயிற்றுல சுமந்து பெற்று கொண்டா. குழந்தை எந்த குழந்தை? சாராயத்தின் மூலமாக தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்த ஒரு மகா குடிகாரனுடைய குழந்தைய ஒரு பொண்ணு சுமக்கிறார். அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணு பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த குழந்தைக்கு ஏதாவது புகைச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, 3 வயசுல 4 வயசுல அந்த பிள்ளைய கொண்டு போய் டெஸ்ட்ல விட்டு, லேப்ல விட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து, சிடி ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா பிள்ளையாண்டா வயிறு வலின்னு அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லி போட்டு ஸ்கேன்ல விட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு ஈரல் சுருப்பு நோய் வந்திருக்கும். எந்த குழந்தைக்கு? இவனின் மூலமாக உருவான அந்த குழந்தை இருக்கு. இவன் பிரச்சனை கிடையாது, இவனுடைய அப்பனுடைய டிஎன்ஏ ஆரோக்கியமானதாக இருந்துச்சு. இவனுடைய குழந்தை சின்ன வயசுலேயே பார்க்கிறோமா இல்லையா? சிறு வயது மரணங்கள் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது, சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஈரல் சுருப்பு நோய் எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் இஸ்லாம் கவனிக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுது? குல்லு முஸ்திரின் ஹம்ரு, குல்லு முஸ்திரின் ஹராமன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்களுக்கு போதை தரக்கூடிய எல்லா பொருளும் ஹராம், உங்களுக்கு போதை தரக்கூடிய எல்லா பொருளும் சாராயம், அதை விட்டு விலகிடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னா இறுதி உரை, ஹஜ்ஜினுடைய இறுதி உரை. அந்த இறுதி உரையில அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அலா இந்த அம்தல் ஜாஹிலியத்தி மௌதூ தஹத கதமைய, அறியாமை காலத்துடைய எல்லா அனாச்சாரங்களையும், சாராயத்தை குடிச்சு போட்டு என்ன கூட்டம் போட்ட, சாராயத்தை குடிச்சு போட்டு என்ன ஆட்டம் போட்ட, அறியாமை காலத்துடைய எல்லா மூட மூட்டிக நம்பிக்கைகளையும் என்னுடைய காலுக்கு அடியில போட்டு மிதிக்கிறேன் என்பதாக சொல்லி இந்த சாராய போதை கலாச்சாரத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய இறுதி உரையில சாவு மணி அடித்தார்கள். பிற மத மக்கள்கிட்ட மட்டும் பேசக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது இது. நம்ம சமூகத்துல வளர்ந்து வரக்கூடிய வாலிப பையன்கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது. என்ன இன்னைக்கு சொல்றாங்க, இந்த போதை கலாச்சாரம் பரவுவதற்கு 24% எங்கிருந்து திரும்ப பரவுது? நண்பர்களின் மூலமாக பரவுகிறது அப்படிங்கிறாங்க. 24% போதை கலாச்சாரம் நண்பர்களின் மூலமாக. சும்மா லைட்டா பார்க்கலாம்டா, கொஞ்சம் காணு தானடா, இப்ப தானே, அப்ப இப்படி பரவுகிறது என்பதாக கருத்து கணிப்பு சொல்லுகிறேன். எனவே இந்த போதை போன்ற இந்த கலாச்சாரங்களை இதனுடைய பாதிப்புகளை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு மாஷா அல்லாஹ் நாம அதுல போய் விட போறது கிடையாது. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நம்மளை வார்த்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த கலாச்சாரத்தை நாம போய் நிக்க போறது கிடையாது. ஆனாலும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் நிச்சயம் சேர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில நமது ஜமாத்து இந்த மாதம் முழுவதிலேயும் போதைக்கு எதிராக, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நோட்டீஸ் கொடுக்க வேண்டும், பொது இடங்களை கூட்டு நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில, ஜும்மா உரையிலையும் பேச வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த வாரம் இந்த செய்தி நாம் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம்.